வணக்கம் உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த அரசியல் யுத்தம் என்றால் 2016. இதற்கு அரசியல் கட்சிகள் இப்பொழுதிலிருந்தே தயாராக துவங்கிவிட்டன என்று சொன்னால் மிகையல்ல. ஓர் அணியில் எதிர்கட்சிகளை திரட்ட திமுக தொடர்ந்து முயற்சிகள் செய்து வருகிறது. தமிழகத்தில் கால் ஊன்ற பாரதிய ஜனதாவும் பல முயற்சிகளை செய்கிறது. ஆட்சியை தொடர்ந்து தக்க வைக்க அதிமுக முனைப்பு காட்டுகிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபடி முன்னே போய் தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. பாமக திமுக அணியில் இருக்கக்கூடும் என்றெல்லாம் யூகங்கள் இருந்தன. இந்த நிலையில் நாங்கள் ஒரு அணிக்கு தலைமை தாங்க போகின்றோம். அந்த அணியின் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்ற அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டிருக்கிறது. ஜெயலலிதாவா கருணாநிதியா என்றே இருந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற தேர்தல்கள் இம்முறை சற்று வித்தியாசமாக இருக்க போகின்றதா? பல முதலமைச்சர் வேட்பாளர்கள் களமிறங்கக்கூடிய தேர்தலாக இருக்க போகிறதா? ஒன்றுக்கும் மேற்பட்ட, இரண்டுக்கும் மேற்பட்ட, குறைந்தபட்சம் 3 அல்ல 4 அணிகள் இருக்கும் என்று நாம் நினைக்கலாமா? பல முதல்வர் வேட்பாளர்கள் களமிறங்கக்கூடிய தேர்தல் என்றே இதை நாம் கருதலாமா? பல அணிகள் களமிறங்கக்கூடிய தேர்தலா, பலமான 2 அணிகள் களமிறங்கக்கூடிய தேர்தலாக இது இருக்க போகிறதா? மேலும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேர்களே, விவாதிப்போம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். முதலில் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் கையே ஓங்கி இருந்திருக்கிறது. 1967 வரை 67 காங்கிரஸை தூக்கி எறிந்துவிட்டு திராவிட கட்சிகள் ஆட்சியை பிடித்தன. அப்பொழுது திமுக 1967 திமுக ஆட்சி அமைத்தது. திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரானார். 69 திரு நெடுஞ்செழியன் அவர்கள் முதலமைச்சரானார். அதற்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானார். திமுகவிலிருந்து பிரிந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய பிறகு 1977 முதல் முறையா ஆட்சியை பிடிக்கிறார். 77 87 வரைக்கும் அதிமுக ஆட்சிதான். திமுகவால ஒன்னும் பண்ண முடியல. மீண்டும் 89 திமுக ஆட்சியை பிடிக்கிறது. 91 அதிமுக, 96 திமுக, 2001 அதிமுக, 2006 திமுக, 2011 மீண்டும் அதிமுக. இப்படி திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றன தமிழகத்தில். அதாவது தேசிய கட்சிகளுடைய தாக்கம் தமிழகத்துல அந்த அளவு கிடையாது. இப்பொழுது அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, தற்பொழுதைய அரசியல் சூழலில் மக்களிடம் அதிகம் செல்வாக்கு பெற்ற தலைவர் அப்படின்னா அது அதிமுகவின் தலைவர் ஜெயலலிதா தான். ஏன் அப்படின்னா 2011 அதிமுக தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், பெரும்பான்மையில ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க பாஜகவின் அலை வீசி, நரேந்திர மோடியின் அலை வீசியிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக அலைதான் வீசியது. 39 37 தொகுதிகளை அதிமுக வென்றெடுத்திருக்கிறது. அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொத்து வழக்குல தீர்ப்பு வந்த பிறகு மக்களின் மனநிலையில் மாற்றம் இருக்கிறதோ இல்லையோ, எதிர்கட்சிகள் தமிழகத்துல எழுச்சி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா பாஜக ரஜினிகாந்த் தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தகவல்கள்லாம் ஊடகத்துல வெளியாயிட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரசிலிருந்து பிரிந்து ஜி.கே. வாசன் தனி கட்சி தொடங்கி இருக்கிறார். காங்கிரஸை பொறுத்தவரை EVKS இளங்கோவன் காங்கிரஸ் தான் தமிழகத்தில் 2016 ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகிறார். திமுக தன்னுடைய தலைமையில் எப்படி கட்சிகளை ஒன்று திரட்டுவது அப்படின்னு சொல்லி வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக அரசியல் களத்தில் குதிக்காமல் இதத்தனையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி 2016 பன்முனை போட்டி எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. ரைட். பாமகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் களமிறங்குகிறார். இதை தாண்டி பல முதலமைச்சர் வேட்பாளர்கள் களமிறங்கக்கூடிய தேர்தலாக வரக்கூடிய 2016 தேர்தல் இருக்க போகிறதா? ஒரு பலமான 2 அணிகள் மோதுமா, பல அணிகள் மோதுமா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு KT ராகவன் அவர்கள், பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர், மட்டுமல்லாது அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு பாலு அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரை வரவேற்கின்றோம். மட்டுமல்லாது அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். 2016 தேர்தல் சார்ந்த கேள்விகளை இந்த பேனல் கிட்ட கேட்டு ஸ்பெசிபிக்கான ஆன்சர் வாங்கணும் அப்படின்னா மிகச் சவாலான விஷயம். ஆனாலும் முயற்சி செய்வோம். என்னுடைய முதல் கேள்வி திரு பாலு அவர்களுக்கு, உங்கள் கட்சி பொதுக்குழு கூடி உங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சரை அன்புமணி ராமதாஸை
முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் இன்றிலிருந்து 2016 நிலைப்பாடு மாறாது என்பதற்கு ஏதேனும் உத்தரவாதம் இருக்கிறதா? இந்த கேள்வி ஏன் எழுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் நடந்த 2014 தேர்தலில் கூட நீங்க ஒவ்வொரு தொகுதி வாரியா, அதுவும் ஒரு பகுதியா இன்னார் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அப்படின்னும் சமூக ஜனநாயக கூட்டணின்னு அறிவிச்சீங்க. ஆனா அது அப்படியே நடந்ததானா? இல்ல, நீங்க வேற அணியில வேற மாதிரி போட்டிட்டீங்க. இம்முறை அப்படி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நீங்கள் இது போன்று சொல்லி அறிவித்து பின்வாங்கிய முன்னுதாரணங்கள் இருக்கிறதே என்பதனால் இந்த கேள்வி எழுகிறது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு ஒரு வரியில் நான் விடையளித்து விட்டு 2016 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி சாத்தியம் என்பதற்கான செய்திகளை பற்றி விவாதிப்போம். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி எங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக நீங்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம் என்பது உண்மைதான். பல நேரங்களில் பல சூழல்களில் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்பதை ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த முறை நாங்கள் அறிவித்திருக்கிறது என்பது பல்வேறு சூழல்களில் இதை ஆய்வு செய்து எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் 2011 தேர்தலுக்கு பிறகிலிருந்தே தொடர்ந்து இந்த கருத்தை முன்வைத்து திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கம் ஒரு அணிதிரள வேண்டும் என்ற கருத்தை தமிழகத்தில் முதலில் வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதை ஒட்டிதான் ஏறக்குறைய கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வைத்தாலும் கூட இதைவிட அதிகமான இடங்களை பெற முடியும் திமுக அண்ணா திமுகவில் என்று ஒரு எதிர்கால பழைய சம்பவங்கள் இருந்தாலும் கூட அதோடு இல்லாமல் புதிய அணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் களமிறங்கினோம். ஆனால் இந்த அணி அறிவித்துட்டு அந்த அணியை கலைச்சிட்டு வேற அணியில இதை தாண்டி 2016 பாட்டாளி மக்கள் அந்த கேள்விக்கு வரும். அதற்கு முன்பாக இந்த முதலமைச்சர் வேட்பாளர் சார்ந்தும் சில கேள்விகள் நீங்க எடுத்துக் கொண்டிருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி நிச்சயமா நீங்கள் சொல்வது போல விவாதிக்கணும். நீங்க ஒரு கொள்கை பிரகடனத்தை கட்சி தொடங்கினதுல இருந்து பல முறை செய்திருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, பாமக ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு. அந்த கொள்கை பிரகடனம், நீங்கள் கொடுத்த உத்தரவாதம், தமிழ்நாட்டு மக்களுக்கு, உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு பல தீர்மானங்கள் நீங்க சொன்ன விஷயம், அந்த உத்தரவாதம் எங்கே போனது? ஒரு தலித்தை தானே முதலமைச்சர் வேட்பாளராக நாங்க ஒரு தலித்துக்கு எதிரானவர்கள் அல்ல, தலித்தை தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்போம்னு சமீபத்தில் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அது என்னாச்சு? அதாவது மீண்டும் சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பொதுக்குழு செயற்குழுவில் பங்கு பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும்பான்மையான தொண்டர்கள் பாமகவினுடைய இளைஞரணி செயலாளர் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் பேசினோம். அதற்கு முன்னாடி பேசினது தொண்டர்களுடைய கருத்தை கேட்காம தவறா சொன்ன விஷயமா? அதை தாண்டி இன்றைய தீர்மானம், பொதுக்குழுவினுடைய தீர்மானம் என்னவென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில் திமுக அண்ணா திமுக அதற்கான ஒரு மாற்று இயக்கத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கான முயற்சியை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கிறது. முன்னெடுக்கிறது. இதில் ஒத்த கருத்துடைய அரசியல் இயக்கங்களை சேர்த்துக் கொண்டு இதில் நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று சொன்னோம். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கையாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று நாங்கள் சொன்னோம், இன்றைக்கும் சொல்லுகிறோம். இந்த வகையில் மத்தியில் முதலாக அமைச்சரவை வாய்ப்பு கிடைத்த பொழுது ஒரு தலித்திற்குத்தான் நாங்கள் அந்த வாய்ப்பை வழங்கினோம். தலித் எழில்மலை அவர்களுக்கு அதற்கு பிறகு தயவு செய்து நான் முடிச்சிடறேன். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா முடிச்சிடறேன். பிறகு நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் நாம் நேரடியாக, அதாவது ஒரு வரியில் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல வேண்டும் என்றால் அதை எப்படி சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பொன்னுசாமி என்ற ஒரு தலித், அவருக்கும் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவி வழங்கினோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றக்கூடிய நபரை மட்டும்தான் முன்னிறுத்த முடியும் என்ற அடிப்படையில் மிக பலம் வாய்ந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்களுடைய ஜெயலலிதாவையும் திமுகவினுடைய கலைஞர், அதற்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் எதிர்த்து களமிறங்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சக்தி படைத்த
நபரை முன்னிறுத்தினால் மட்டும்தான் இது சாத்தியம் என்ற அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தைரியத்தோடு நாங்கள் முன்னிறுத்த தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இம்முறை இருக்காது என்றும் அவர் தான் எங்களுடைய கட்சியில செல்வாக்கு பெற்ற தலைவர், ஒரு மைட்டி லீடர் வேணும் என்பதனால இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்ததனால் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று சொன்னதனால் இந்த ஒரு கேள்வி எழுகிறது. இதை தாண்டி மேலும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. பாமக பாஜக அணியிலிருந்து விலகித்தான் இந்த ஒரு முடிவை எடுக்குமா? அதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? பாரதிய ஜனதாவும் நாங்கள் எங்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் பல கேள்விகளை எழுப்புகின்றன. பலமான 2 அணிகள் உருவாகுமா, இல்ல பல அணிகள் போட்டியிடக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் 2016 இருக்க போகிறதா? அடுத்த அரசியல் யுத்தம் தமிழ்நாட்டில் 2016 இதற்கான அரசியல் நகர்வுகள் தொடங்கிவிட்டன, சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன என்று சொன்னால் மிகையல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளரையே அறிவித்திருக்கிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமக அணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகிறார். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். எங்கள் தலைமையில் ஆட்சி, பாஜக தலைமையில் ஆட்சி என்று தான் நீங்க சொல்றீங்க. இந்த உங்கள் இருவரும் நீங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட நாங்கள் ஆட்சி அமைக்க போகின்றோம், இன்னென்ன கட்சிகள்லாம் வாங்க என்று பாமக நிறுவனர் அதுக்கான யார் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் பாஜக இல்ல. பாஜக அணியில் தான் பாமக தொடர்கிறதா? தொடரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இன்னமும் இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இன்றளவு இருக்கிறதாகத்தான் நாங்கள் நம்புகிறோம். நம்புறீங்க? இருக்கிறது. இப்போ சிவசேனா அங்க மகாராஷ்டிரால கூட்டணியில இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களுடைய அமைச்சர் இருக்கிறாங்க. அதனால என்டிஏல சிவசேனா இருக்கிறா இல்லையா அப்படின்னு யாரும் கேட்கல. அந்த மாதிரி இன்னொரு விஷயங்க, ஒரு அரசியல் கட்சி தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவதில் ஒரு தப்பு இல்லை. நாங்களும் அதுக்கு தானே கட்சி வச்சிருக்கிறோம், அவங்களும் அதுக்கு தானே கட்சி வச்சிருக்காங்க. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தலைவர்கள் இப்படி பேசுவது வழக்கம் தான். அது அதனால அவங்க முதலமைச்சர் வேட்பாளரே அறிவிச்சு தப்பு இல்லை, இருக்கட்டும். நாங்களும் கூட தேவைப்பட்டால் தேர்தல் நெருங்க அதற்கேற்ற போது இருவரும் கோஆர்டினேட்டடா இல்ல, ஓர் அலைவரிசையில இல்ல என்பது தானே வெளிப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணி என்பதே பொதுவாக தேர்தலை ஒட்டித்தான் உருவாகிறது. அதனால சட்டமன்ற தேர்தலுக்கு 2016க்கு நிறைய நாள் இருக்கிறது. எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். 24 மணி நேரத்திலேயே அரசியல்ல பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சரியாகவே மேற்கோள் காட்டி சொன்னீங்க. முதல்ல நீங்க ஒரு கூட்டணியில் வச்சிருந்தீங்க, பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே என்டிஏல வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போலதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எந்த அரசியல் கட்சியுமே. டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய தலைமையே பாஜக இருக்குமா? பாமகவுடைய தலைமையிலான ஒரு கூட்டணியே பாஜக இருக்குமா? ஏன்னா உங்களுடைய லைன்ஸ் பாஜக இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று பாஜக தான் அப்படிங்கிறது, இன்னைக்கு நாங்கள் மாற்று அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நீங்க இப்ப பாமக தலைமையை ஏற்கிறதுக்கான வாய்ப்பை மறுத்து விட முடியுமா? ஒருவேளைன்னு சொல்லும் பொழுது இது ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. நான் என்ன சொல்றேன், we will cross the bridge when it comes. அந்த நிலை வரல. நீங்க you are not dismissing that. I'm neither disputing it nor accepting it. நான் என்ன சொல்றேன், இது இப்பொழுது ரொம்ப ப்ரீமெச்சூர் தான் நான் சொல்ல வரேன். என்ன சொன்னால் 2016க்கு நேரங்கள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. நாங்களும் கூட தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற பாதையில் தான் நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்க கூட்டணி கட்சி, ஆனா உங்களை தவிர மற்ற பல கட்சிகளை அழைத்திருப்பது, கூட்டணிக்கு பாமக அழைத்திருப்பது உங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது? ஒரு வருத்தமும் இல்ல. அவங்களுடைய கட்சி அவங்களுடைய நிலைப்பாடு எடுக்கும் பொழுது நாங்க என்ன வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நாங்க ஆசைப்படுறோம். அதற்கான முயற்சியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதற்கு இப்ப இத்தனை மாதங்கள் இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை தமிழகத்திலே 40-50 ஆண்டு கால திராவிட இயக்கங்களுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு தேசிய கட்சி தமிழகத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வரும். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன். பாஜகவை ஒதுக்கி வைத்து விட்டதை போன்று நீங்கள் சொல்றீங்களே, அது தவறு. இல்ல நாங்க சொல்றோம், பல இயக்கங்கள் திமுக அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய இயக்கங்கள், புதிதாக தோன்றிய இயக்கங்கள் என்றுதான் எங்கள் மருத்துவரையா அவர்கள் சொன்னார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கூட சொல்லி அவரு பாஜகவை சொல்ல. அதனால
நீங்கள் சொல்வதை போன்று இப்பவே யாரோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு? 8 கட்சி, அது இல்லை என்பதை நான் சொல்லி முடிக்கிறேன். இங்க பாருங்க, இன்றைக்கு தமிழகத்திலே கூட மக்கள் ஒரு மாற்றத்தை, உண்மையான மீனவ நண்பனாக இன்றைக்கு நரேந்திர மோடி வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களுக்கும் கூட மத்திய அரசாங்கம் அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள் புரிந்து கொள்வார்கள். எங்களுடைய இலக்கு 2016 நாங்கள் அடைவோம்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் அப்படிங்கறது தான் கேட்க முடிகிறது. எங்கள் நமது அப்படிங்கிற ஒரு குரல் ரெண்டு பேருமே அவ்வளவு ஓங்கி கேட்க முடியல. நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இம்முறை இந்த ஒரு 2016 தேர்தல் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்க போகிறது. ஜெயலலிதாவா கருணாநிதியா என்று இல்லாம பல முதலமைச்சர் வேட்பாளர்கள் அல்ல, குறைந்தபட்சம் 3 அல்ல 4 அணிகள் களமிறங்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகிறது என்றால் அதை ஏற்பீர்களா? நிச்சயமாக இந்த முறை ஒரு 3 அல்லது 4 அணிகள் உருவாவதற்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அதற்கான பணிகளில் ஈடுபடப் போகிறோம் என்று அந்த பாமக பொதுக்குழுவிலே பேசியிருக்கிறார்கள். பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கிறது. பாஜகவினுடைய பொதுக்குழு அண்மையிலே நடைபெற்று அந்த கட்சியினுடைய மேலிட தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற போது திரு ராகவன் அவர்கள் சொன்னதை விட மிக அழுத்தமாகவும் தெளிவாகவும் அந்த கூட்டத்திலே பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சமீப காலம் வரை பாஜகவினுடைய தமிழக பொறுப்பாளராக இருந்த திரு முரளிதர ராவ் அவர்கள் அவரும் கூட அதை டிஸ்மிஸ் பண்ணல. அவங்க அவருடைய கட்சி தலைவரை கோட் பண்ணி நம்முடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா அவர்களுடைய அடுத்த இலக்கு தமிழ்நாடு என்று அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார். அதே போல பாஜக தன்னுடைய தலைமையிலே ஆட்சி என்று இன்னும் நேரடியாக சொல்லாவிட்டாலும் அவர்கள் இங்கே நாங்கள் பாஜகவினுடைய ஆட்சி என்று அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே இன்னும் சொல்லாமல் இருப்பவர்கள் ஏற்கனவே நடந்த கூட்டங்களில் சொல்லிவிட்டு இப்போது அண்மை காலத்தில் சொல்லாமல் இருக்கிற சில கட்சிகளுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களும் களத்தில் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்போ காங்கிரஸ்ல ஏற்பட்ட பிளவுக்கு பிறகு ஈவி.கே. இளங்கோவன் காங்கிரஸ் ஆட்சி என்று சொல்லுகிறார். விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய கூட்டத்திலே அண்மையில் நடைபெற்ற கூட்டத்திலே நாம் தான் அடுத்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக இது 4 முனை போட்டியோடு நிற்குமா என்ற அளவிற்கு கூட சந்தேகம் வருகிற பலமுனை போட்டிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு 2 பலமான அணிகள் போட்டியிடக்கூடிய ஒரு 2 சீரியஸ் கண்டெண்டர்ஸ் எல்லாமே பல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா அப்படி உருவாகிற ஒவ்வொரு கிளைமோட டால் கிளைம்ஸோட வரக்கூடிய கட்சிகளின் பின்னால் பலம் வாய்ந்த கட்சிகள் இருக்க போகின்றனவா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக நான் பார்க்கிறேன். விரிவாக அதை பார்ப்போம். நான் திரு முத்துமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் தான் எங்களுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்றது. ஸ்டாலின் கருணாநிதி எங்களுடைய வேட்பாளர் என்று சில மாதங்களுக்கு முன்பாக அறிவித்தார். இன்றைய சூழ்நிலையில அதிமுகவால் ஜெயலலிதா எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்ல முடியுமா? ஏன்னா அதுல சில சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு வழக்கு முடிவடையும் வரை அந்த சிக்கல் பெரிய அளவுக்கு நீடிக்கிறது. உங்களால் இவர் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது என்றால் மிகையா? நண்பர் அவர்கள் சொன்னது போல 2016 தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து நாட்டு மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் புதுமையான புரட்சிகரமான திட்டங்களை இந்தியாவில் முன்னோடியாக கொண்டு வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நீதிமன்றத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிற சோதனை என்பது, கீழமை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்ப்பு என்பது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்களில் அப்பீலில் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதுதான் மக்களுடைய நம்பிக்கை. அம்மா அவர்கள் நிச்சயமாக முழுமையாக விடுதலை பெற்று வர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் மூலம் உலக தமிழர் அத்தனை விரும்பி இன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளராக இன்னைக்கு தேர்தல் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு. 2016 அந்த வழக்கு லாஜிக்கல் 1.5 ஆண்டுகளுக்குள் நீங்கள் பேசினாலும், நான் பேசினாலும், நண்பர்கள் பேசினாலும் அது யூகமாகத்தான் இருக்க முடியும். உறுதியான நீங்க யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கிறது என்றால் இன்றைய நிலைமையில் கூட நான் அனைத்து இந்திய அதிமுக நிலைமையை பார்க்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் அவங்க நிலைமையில அந்தந்த கட்சிக்குள்ளேயே முதல்வர் போட்டுக் கொண்டு வருகிறார். ஆனா அனைத்து இந்திய அதிமுக பொறுத்தவரை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் என்றைக்குமே அதிமுகவை வழிநடத்திக் கொண்டிருப்பவர் புரட்சித் தலைவர் அம்மா தான்.
அவர்கள் தான் இந்த நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் வருவார்கள், வர வேண்டும் என்ற முடிவு மக்களுடைய வேண்டுதல் விரும்புகிறதை நிச்சயமாக நடக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு மற்றவங்க 10 நிமிடம் பேசுகிறேன், தயவு செய்து வாய்ப்பு. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய ஆட்சி. சில நண்பர்கள் பேசுகிறவர்கள் திராவிட கட்சிக்கு எதிராக என்று பேசினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திமுக பலம் வாய்ந்த கட்சி என்பதால் அதற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பேசினார்கள். நீங்கள் பேசுகிற போது கூட மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சியான பிஜேபி கால் ஊன்ற முனைகிறது என்று சொல்லுங்க. ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக ரிக்கார்டு பூர்வமாக எடுத்துக்கொண்டால் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதன்மையான வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. அம்மா தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம். இந்த பூமியில் தேசிய கட்சிகளுடைய கொள்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சி, குறிப்பாக அந்த திராவிட கருத்துக்களை ஏற்று வெற்றி நடை போடுகிற இயக்கம் அம்மா திமுக உள்ள அண்ணா பெயரில் கொண்ட அண்ணா திமுக தான். இல்ல முதன்மையான வாக்கு வங்கி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று என்ன சொல்ல விடுங்க 40க்கு 37 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான 150 பேர் சட்டமன்ற உறுப்பு கொண்ட அதிமுக தனித்தன்மையில் ஆட்சி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் 3வது இடத்தை இந்திய அளவில் பெற்றிருக்கிறோம். மாநிலங்களில் 11 இடங்களை பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல ஜீவாதார உரிமைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை காவிரியில் பெரியாற்றில் நிலை பெற்றிருக்கிறோம். கச்சத்தீவு நமக்கு சொந்தம் என்று வழக்கை போட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்குமே இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமே சாதனை, மாணவர் அத்தனை பேருக்கு செய்திருக்கிறோம். ஆக இந்த சாதனைகள் ஜீவாதார உரிமைகளை பெற்றது அதிமுக வலிமை நிச்சயமாக இவைகளின் அடிப்படையில் மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மா தலைமையில் அனைத்து இந்திய அதிமுக ஆட்சிதான் மலரும் வேண்டும் என்பதால் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்தமான விருப்பம் அந்த நிறைவேறும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு இருக்க அவருடைய நம்பிக்கை நிச்சயமாக அதிமுகவினர் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த ஒரு 2016 தேர்தலுக்கு முன்பாக ஜெயலலிதாவுக்கு ஒரு நிவாரணம் இந்த வழக்கில் வந்துவிட முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு வழக்கில் நிக்கிறதுல இந்த தேர்தல் நிக்கிறதுல சட்டப்பூர்வ சிக்கல் இருக்கவே செய்கிறது. 2016 ஜெயலலிதா முதலமைச்சராக தேர்தலை சந்திக்கிறதுக்கும் ஜெயலலிதா அல்லாம ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவர் முன்னிறுத்தப்படாமல் தேர்தலை சந்திக்கிறதுக்கும் நிச்சயமா மக்கள் மன்றத்தில் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது. அந்த பிரச்சனை ஒரு யூகத்தின் அடிப்படையான கேள்வியாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய கால அவகாசம் இருக்கிறதுனால சட்டபூர்வமான வாய்ப்புகள் அவருக்கு இன்னும் அதிகம் இருக்கிறதுனால அந்த ஒரு விவாதத்துக்குரிய கேள்விதான். அந்த கேள்வியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா என்பதே ஒரு விவாதத்துக்குரிய கேள்வி. நீங்க மாற்ற வேண்டும் யூகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் சில ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. கோயிங் பை தட் அப்படி சொல்லக்கூடாது. தேர்தலை முன்னிட்டு தான் இந்த விவாதம் என்று சொன்னால் தேர்தல் 1 ஆண்டில் இருக்கிற போது யூகத்தின் அடிப்படையில் உங்களுடைய கேள்விகள் இருக்கக்கூடாது. நடைமுறைகளை வைத்து நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எந்த கேஸ் போட்டாலும் பல ஆண்டுகள் இழுத்து போயிட்டு இருக்குது. அதனால அப்படி பார்த்தாலும் கூட நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். 2016 தேர்தல் பற்றிய விவாதம் எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் இப்பொழுதிலிருந்து பரபரப்பாக பல நிகழ்வுகளை, அரசியல் நகர்வுகளை நகர்த்த தொடங்கி இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளரையே அறிவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடையின் கீழ் பல எதிர்க்கட்சிகளை திரட்ட திட்டமிடுகிறது. அதிமுகவும் ஆட்சியை தக்க வைக்க பல வியூகங்களை செய்கிறது. பல கேள்விகள் எழ இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்து வருகின்றோம். திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க வரும் என்று அனைத்து கட்சிகளுக்குமே அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கக்கூடிய அனைவருக்குமே ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சராகணும், இல்ல பிரதான அரசாங்க தலைவராகணும் அப்படிங்கறதா எண்ணமா இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதுல உண்டு. இந்த நிலையில நீங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. உங்க பலம் சார்ந்த சில கேள்விகள் எழுகிறது. உங்களுடைய ஸ்ட்ராங் பெல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80 to 85 தொகுதிகள் சொல்லப்படுது. அதை தாண்டி சமீபத்தில் நடந்த தேர்தலில் 4.4% நீங்கள் கூட்டணியில பெற்ற ஒரு வாக்கு வங்கி, நீங்க பெற்ற ஒரு ஓட் பெர்சன்டேஜ். பல இடங்கள்ல நீங்க போட்டியிட்ட பல இடங்கள்ல பிரதான இடங்கள்ல 3வது இடம் வந்திருக்கீங்க. தர்மபுரி நீங்களாக சில இடங்கள்ல 4வது இடத்துக்கும் வந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள், இந்த கட்சிகளோட துணையோட ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறது பிராக்டிகலா சாத்தியமான ஒரு விஷயமா என்ன? நிச்சயமாக இது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம்தான். 1996 பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று 7% மேல் வாக்கு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி எங்களுடைய கட்சி. நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது குறைவு. இந்த விவாதத்தை பொறுத்தவரையில் மேலோட்டமாக இதுபோன்ற செய்திகளை பேசுவதை தாண்டி ஒரு ஆழமான 3 கேள்விகளுக்கு
விடை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மிகச் சுருக்கமாக ஒன்று நீங்களே சொன்னீங்க, பலம் சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதைத்தான் முடிச்சிடறேன். 3 முக்கியமான கேள்விகள், பிரதானமான கேள்விகள், மக்களுக்கான கேள்விகள். முக்கியமற்றதல்ல நினைக்கிறேன். உங்களுடைய பலம் சமீபத்திய தேர்தலில் 4.4%. இன்னைக்கு நீங்க சில அரசியல் கட்சிகளை ஒரு நம்ம கட்சியின் தலைமைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அந்த கட்சிகள்ல சில கட்சிகள், நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய கட்சிகள் இதுவரைக்கும் தேர்தல் களமே காணாத கட்சிகள். நாம் தமிழராகட்டும், இல்ல காந்திய மக்கள் கட்சியாகட்டும், பழநெடுமாறனுடைய கட்சியாகட்டும், எல்லாம் தேர்தல் களம் காணாத கட்சிகள். இந்த கட்சிகளை வச்சு நாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னா பிராக்டிகலா சாத்தியப்படக்கூடிய விஷயம். இதற்கான விடை சொல்வதற்கான பொருள் என்னன்னா, யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்யக்கூடாது என்பதுதான் நம் முன்னால் நிற்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. 1967 திராவிட இயக்கம் தோன்றியதற்கு பிறகு 24 ஆண்டுகள் அதிமுக, 22 ஆண்டுகள் திமுக மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது. ஒரு முறை இவர்கள் வீட்டிற்கு போகும்போது இன்னொருவர் வருகின்ற பொழுது இவர் வேண்டும் என்று ஒரு முறை கூட மக்கள் வாக்களிக்கவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்துக்கொண்டால் கூட அதிமுகவுடைய நிலைமையை பயன்படுத்திக் கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய திமுக இதை அறுவடை செய்துவிடக் கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புகிறது. எங்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த 47 ஆண்டுகளில் இந்த திராவிட இயக்கங்கள் 2 மட்டுமே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்த 2 இயக்கங்களுக்கு மாற்று தமிழ்நாட்டில் தேவை இருக்கிறது என்பதை முதல் விஷயமாக உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். காரணம், இலவசம், இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சினிமா மற்றும் மது, இந்த 3 தான் 2 இயக்கங்களும் சமரசம் செய்யாமல் வழங்கி இருக்கிறார்கள். இதற்கு மாற்று தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். அடுத்த கேள்வி, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்வதை போன்று 2 இயக்கங்கள் இல்லாமல் அடுத்த இயக்கம் யார் என்ற கேள்வி எழுகின்ற பொழுது அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி, தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு 2ஆக பிரிந்திருக்கிறது. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னால், நிச்சயமாக தமிழகத்தினுடைய உரிமையை தேசிய இயக்கங்களால் பெற முடியாது என்பதை தான் காங்கிரஸ் இன்றைக்கு பிளவுபட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. கூட்டணி கட்சியை சேர்த்துறீங்க. நிச்சயமா பாஜகவோ ஆட்சிக்கு வர முடியாது. அதாவது ஒரே ஒரு செய்தி, நீங்கள் சொல்வதை போன்று நாங்கள் முடியாது என்று சொன்னால் பாஜகவில் முடியவே முடியாது. ஏன்னா நாங்கள் நீங்க சொல்வது போன்று 2% மட்டுமே பாஜக ஒரு தேர்தலில் பெற்றிருக்கிறது. ஆனால் மோடி அவர்கள் வந்தது சமீபத்தில் மோடி அவர்கள் வந்ததற்கு பிறகு பல மாநிலங்களில் பாஜகவினுடைய வளர்ச்சி என்பது இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அது சாத்தியமா என்று சொன்னால், நிச்சயமாக இது போன்ற ஒரு விளைவை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் 2 இயக்கங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். நான் அடுத்த கேள்வி, 3வது கேள்வி, மாற்றம் வேண்டும், அடுத்து இவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். இதற்கு மாற்றாக யார் முடியும் என்று சொன்னால், தேசிய இயக்கங்களில் முடியாது என்று சொன்னால் அடுத்து இருக்கக்கூடிய தேமுதிகவால் முடியுமா என்று சொன்னால், மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியாது என்ற நிலை உருவானதற்கு பிறகு அடுத்த நிலையில் மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இது முடியும். அடுத்து ஒரு கேள்வி, பலமுறை இதுபோன்ற கோரிக்கைகள் இதுபோன்று பல சூழல்களில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த பொழுது ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி மக்கள் முன்னால் எடுத்து வைக்காததன் காரணமாக பல வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறோம். எனவே ஒரு நல்ல ஒரு மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் இந்த நேரத்தில் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். பாமகவோ அதிமுகவோ இப்பொழுதே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய தொடங்கிட்டாங்க மட்டும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்க்க முடிகிறது. கேள்வியை தாண்டி அவர்களுடைய பிரச்சாரத்தில் குறியாக இருக்கிறார்கள். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்றேன். அவருக்கு நீங்க பதில் சொல்ல கூட இந்த ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. மதிமுக உங்கள் மீது அடுக்கடுக்கான விமர்சனத்தை வைக்கிறது. பாமக ஏற்கனவே சரி இப்பயும் சரி பாஜகவால் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்கிறது. ஆக இன்னைக்கு அதிகமாக சேதாரத்தை சந்திக்கக்கூடிய அணியாக உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அணித்தான் இந்த பேச்செல்லாம் பார்க்கும்போது இருக்குதுன்னு புரியும். அதாவதுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறதோட தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் நடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை மரியாதைக்குரிய நண்பர் பாலுட்ட சொல்ல விரும்புகிறேன். முதல் முறையாக மகாராஷ்டிரத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதல் முறையாக ஹரியானாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதே போல முதல் முறையாக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும். எங்களுக்கு ஹரியானால 9% போன 5 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு 33%. 4 இடங்களில் வைத்திருந்தோம், இன்றைக்கு 47 இடங்கள்.
மகாராஷ்டிரால 14%, 28% இப்ப வந்திருக்கிறது. அதனால வரவே முடியாது என்று சொன்னாங்க. இப்ப நான் அவங்களுடைய நிலைப்பாட்டை நான் விமர்சிக்கல. அவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டா மக்கள் விரும்பினால் வந்துட்டு போட்டோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வர முடியாது என்று சொல்லுவதற்கு ஒரு காரணமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல. இப்ப நாங்க 5% தமிழ்நாட்டில் இப்ப 5 இப்ப வாங்கி நீங்க என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? நீங்க பாஜக ஆட்சி அமைக்குங்கிறீங்க, அப்படின்னா மத்தவங்க வர முடியாதுன்னு அர்த்தம் இல்லங்க. திமுக வர முடியாதுன்னு அர்த்தம், அதிமுக வர முடியாது. எதிர்மறையாக அரசியல் செய்யறாங்க. அவங்களுடைய அடித்தளமே இப்ப எதிர்மறையா ஆரம்பிக்கிறாங்க. யார் வரக்கூடாது என்பதிலே முக்கியமான விஷயம் அவர் பேசுறாரு. நீங்க சொல்றேன், இங்க பாருங்க, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லல சகோதரர். உங்களுடைய இலக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அதற்கான முயற்சியில நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்க 5% வச்சிருந்தோம். இது ஹரியானால சமீபத்தில் உதாரணம், ஹரியானால நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாருங்க, இன்னும் ஒரு வருஷத்துல பாருங்க, தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு போலியாக தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு மூட்டை கட்ட வேண்டியதுதான். ஏன்னா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மூலமாக புரியும். இன்றைக்கு உண்மையான மீனவ நண்பனாக நரேந்திர மோடி வந்திருக்கிறாரு. சொன்ன பல விஷயங்கள் நடக்கும். தமிழக மக்களுக்காக மோடி நிறைய விஷயங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் போவோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முயற்சியில ஈடுபட்டு வருவதை பார்க்கின்றோம். ஒரு குடையின் கீழ் பிரதான கட்சிகளை கொண்டு வருவது, அதற்கான ஒரு முயற்சியை தான் ஸ்டாலின் வைகோ சந்திப்பாகட்டும், இல்லாட்டி இந்த திருமணத்தில் நடந்த சந்திப்புகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆக அதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறதா? ஒரு கிராண்ட் அப்போசிஷன் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதற்கு காரணம் என்னன்னா, திமுகவுடைய சேருவது என்ற அம்சத்தையே மிக மிக தயக்கத்துடன் பரிசீலிக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அந்த சில கட்சிகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா டாக்டர் அந்த கல்யாணத்தில் கலந்துகிட்டாரு, மதிமுக பொதுச் செயலாளர் கலந்துகிட்டாருன்னு உடனே ஒரு அணி உருவாக போகுதுன்னு ஒரு பரபரப்பு செய்திகள் வந்தது. ஆனா அடுத்த நாள் அல்லது அதற்கு அடுத்த நாட்களுக்குள்ள 2 தலைவர்களும் மறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக வாய்ப்புகளை மறுக்கல. அதனால நான் என்ன சொல்ல வரேன், டாக்டர் வைகோ இன்னும் முடிவெடுக்கலன்னு சொன்னதை தவிர திமுக மதிமுக கூட்டணி ஏற்படாதுங்கிற ஒரு உறுதியை சொல்லல. வைகோ சொல்லலையே தவிர, வைகோ இன்று வேறு வாய்ப்புகளை பரிசீலிப்பதற்காகத்தான் உடனடியாக அந்த அவசர விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டி வந்தது. இரண்டாவது, அவர் பேசிய நிகழ்ச்சியினுடைய முழு பேச்சும் பிரதான பத்திரிகைகளில் இடம்பெறவில்லை. அவருடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையிலே அவருடைய பேச்சு வெளிவந்திருக்கிறது. அந்த பேச்சிலே மிக தெளிவாக சில பதவிகளுக்காக நான் நிலை போய்விட மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் கடந்த காலத்தில் எந்த விஷயங்களை நம்ம முன் வச்சு வந்தோம் அப்படின்றதெல்லாம் நான் மறந்துவிடவில்லை என்று கிட்டத்தட்ட ஒரு தன்னிலை விளக்கம் போல அந்த ஈரோட்டிலே நடந்த மதிமுக பிரமுகர்கள் திருமண விழாவில் அவர் பேசி அது அவருடைய கட்சி பத்திரிகையில வந்திருக்கு. ஆகவே அவரும் அவசரப்படக்கூடாது என்ற ஒரு அழுத்தம் அந்த கட்சியில உருவாயிருக்கு. அடுத்தது அவர் சொன்ன, இப்போ 2 பாட்டாளி மக்கள் கட்சியும் இங்க பாஜகவும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே தங்களுடைய சக்திகளை எடை போடுகிறார்களோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பிஜேபி மகாராஷ்டிரத்தில் ஏற்கனவே பேஸ் இருந்தது. ஹரியானால 14% 28% ஆயிருக்குன்றாரு. இங்க தமிழ்நாட்டில் வேணா 2% 3% இருக்கிறது, 6% 7% போகுமே தவிர ஒரே 30% போறதுக்கு சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட 5.5% கூட பண்ணிக்கணும். அது தாமரை சின்னத்தில் வேலூர் தொகுதியில ஒரு ஈஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் போட்டியிட்டு பெற்ற வாக்கினுடைய மொத்த சதவீதம் இல்ல அப்படி இருக்கும்போது. இரண்டாவது, பாஜக இனிமே அமைப்பை பலப்படுத்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கட்சியிலே கூட 1 கோடி உறுப்பினர் இலக்கு என்பதை கூட தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கிற வாக்கு வங்கியின் அடிப்படையிலே இப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கணக்கை பார்த்தால் திடீரென்று அந்த ஆதரவு கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகரித்தால்தான் அந்த 30% என்பதையெல்லாம் தொட முடியும். அதாவது பிரதான போட்டியாளர்களிலே அவர்கள் ஒருவராக வருவதற்கு அதே நிலைமைதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர்கள் பின்னாலே இருப்பது மிகச்சிறிய ஆதரவு தளங்களை உள்ள சமுதாய இயக்கங்கள். அந்த சமுதாய இயக்கங்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடையாது என்பதுதான் ஒரு கிராண்ட் அப்போசிஷன் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை பல அணிகள் அதிமுக ஆப்வியஸ்லி அதிமுகவுக்கு எதிராக ஒரு கிராண்ட் அப்போசிஷன் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல, பல அணிகள் இருக்குமானால், பல முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருப்பார்களே, ஆனால் அது யாருக்கு சாதகமாக அந்த களம் அமையும்?
இப்போது இருக்கிற கட்சிகளிலே பிரதான வாக்கு வங்கி வைத்திருக்கிற அதிமுக. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம். அதாவது இன்னொரு விஷயத்தை நீங்க கருத்தில் கொள்ளலாம். டிசம்பர்ல 2G வழக்கினுடைய விவாதம் நடக்க போகிறது. பிப்ரவரியில அதற்கான முடிவுகள், தீர்ப்புகள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதே பிரச்சனை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதனால ரெண்டு அணிகளுமே வீக்கா தான் இருக்கு. அதிமுக திமுக ரெண்டுமே வீக்கா இருக்கு. அதனால மூன்றாவது அணின்னு சொன்ன நீங்க அதை என்னவோ புறக்கணிக்க, இது ரெண்டு தான் கிராண்ட் அலையன்ஸ், மீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பேசவே முடியாது. இரண்டு அணிகளுமே இன்னைக்கு அதிமுக வீக்கு, பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் திமுக வீக்காக அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. நான் திரு முத்துமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இப்பயும் கூட அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடக்க செய்கிறது. யாரும் எதையும் உறுதிப்படுத்தல. இன்னைக்கு மதிமுக திமுக பக்கம் போகாதுன்னு சொல்லல. பல அரசியல் கட்சிகள் இன்னும் வாய்ப்புகளை இன்னும் நோ கேட்ஸ் ஆர் க்ளோஸ். இந்த சூழ்நிலையில ஒரு கிராண்ட் அப்போசிஷன் அதிமுகவுக்கு ஒரு சவாலாக ஏன் அமையக்கூடாது, ஏன் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று கருதும்? இல்ல, இப்போது இருக்க கட்சிகள் எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா அதிமுகவை எதிர்க்க முடியுமா, பலம் வாய்ந்த கட்சி, எதிர்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அதற்கு நாம் தலைமை தாங்குவோமா, எப்படியாவது கூட்டணியாவது அமைத்து நாம் முதலமைச்சர் ஆகிவிடலாம் எல்லோரும் கனவு காண்பது தான் நடந்து கொண்டு இருக்கிறது. கனவு காண்பது ஜனநாயகத்தில் அவருக்கு இருக்க உரிமை. முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவதும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று சொல்லுகிற கட்சிகள்லாம் பதவியிலே கனவு காண்கிறார்கள். அது அவருடைய உரிமை. நான் அதை கிரிட்டிசைஸ் செய்யவில்லை. ஆனால் இப்போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நண்பர் பிஜேபி நண்பர் பேசுகிற போது மீனவ நண்பன் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்களை குறிப்பிட்டார்கள். நான் சொல்கிறேன், தமிழ்நாடு பூமி என்பது இன்றைக்கு வடபுலத்தில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு எந்த காலத்திலும் கால் ஊன்றுவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் இடம் கொடுக்காது என்பது எங்களுடைய ஆணித்தரமான. மோடி மீனவ நண்பன் இல்லைன்னு சொல்றீங்க. மோடி மீனவன் நண்பன் இல்லை என்பது மட்டுமல்ல, மீனவன் நண்பன் இன்னைக்கு தூங்குகிறவனை எழுப்பி கேட்டார்களோ அது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் உலக மக்கள் அத்தனை பேரும் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இல்ல முடிச்சு அதற்கடுத்து இன்றைக்கு மீனவ நண்பன் என்று சொல்கிற போது மீனவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பை தேடித்தர வேண்டும் என்று போர்க்குரல் கொடுத்து அதற்கான சட்ட நடவடிக்கை எடுத்து வருகிற புரட்சித்துறை அம்மா அவர்கள் தான் இன்றைக்கு மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் முதல் பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டாங்களே, மீனவர்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு பாராட்டி லெட்டர் போட வேண்டியது. மீனவர்கள் இன்றைக்கு வெளியில வந்ததுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஏன் முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதல? என்னுடைய சாய்ஸ் நீங்க கேட்கக்கூடாது. பிரதமர் எழுதல. மீனவ நண்பன் சொன்னா நான் கேட்கிற ஒரே கேள்விதான். கச்சத்தீவு பிரச்சனை, கச்சத்தீவு நமக்கு சொந்தம் இல்லை நண்பரே, கச்சத்தீவு நமக்கு சொந்தம், அதை மீட்டியே ஆக வேண்டும் என்று 2008 புரட்சித் தலைவர் எதிர்க்கட்சியாருக்கு வழக்கு போட்டிருக்கார். முந்தைய திமுக பங்கேற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அதில் எதிர்வாதம் செய்கிற போது அவர்கள் தாக்கல் செய்த போது கச்சத்தீவில் நமக்கு சொந்தம் என்று அண்ணா அதிமுக வாதிடுகிற உங்கள் கருத்து என்ன சொல்ல முடியுமா? மீனவர்கள் வெளில வந்திருக்காங்க, ஏன் முதலமைச்சர் ஒரு கருத்தை கொடுக்கல? பிரைம் மினிஸ்டர் லெட்டர் எழுதல, கொண்டு வரணும் கொண்டு வந்தாச்சு, மீனவர்கள் விடுதலை செய்யப்படுதல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சுற்றுலா மாதிரி கூட்டு போய் அரசியல் பண்ண போறாங்க. 5 மீனவர்கள் பிரச்சனையில் மோடி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை பாராட்டுகிறோம். அது அல்ல இன்றைக்கு விவாதம். எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேற விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை விட்டுருங்க. ஆனா எங்களுக்கு சொந்தம் அவங்க சொல்றவங்க மீனவ நண்பன் எந்த காலத்தில் இருக்க இப்ப பெரியாறு அணை நீர்மட்ட பிரச்சனையில கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது போல காவிரி நதிநீர் பிரச்சனையில் நரேந்திர மோடி முல்லை பெரியாறுல அமைத்தது யார்? நரேந்திர மோடி மறுக்க முடியுமா? 142 அடிக்கு தண்ணி இருக்கிற காரணம் நரேந்திர மோடி. ஓட்டு வங்கி அரசியல் நடத்தக்கூடாது என்று சொன்ன மோடி நதிநீர் பிரச்சனை மீனவர்கள் வச்சு ஓட்டு வங்கி அரசியல் நடத்தலாமா மக்கள் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை இன்றைக்கு அமைக்கிறார். 2016 ஆட்சி திமுக வர முடியாது, உதிரி கட்சியும் ஆட்சி வர மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும், இது உறுதி. 2016 மக்களாட்சியில மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், கட்சிகள் முடிவு செய்வதல்ல. தேர்தல் தொடர்பான ஒரு செய்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த போது 50 ஆண்டுகள் இந்த இயக்கம் இந்த நாட்டில் ஆள வேண்டும் என்று சொன்னார். 47 ஆண்டுகளை திராவிட இயக்கங்கள் முடித்துவிட்டன. நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கான விடை என்னவென்று சொன்னால், இத்தனை சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்விக்கு விடை சொல்லியாக வேண்டும். இது 2016க்கான விவாதம்.
எனவே சொல்லுகிறேன், நாங்கள் மோடி அவர்கள் சொன்னதை போன்று டீசன்ட் டெவலப்மெண்ட் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் சக்தியோடு நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் 2 இயக்கங்களை எங்களால் அப்புறப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ரமேஷ் அவர்களுக்கு ஒன் லாஸ்ட் क्वेश्चन, 2 கேள்வி ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பதில் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த விவாதமே இப்படித்தான் நடக்கிறது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாமகவோ இல்ல பாஜக நாங்கள் மாற்றுகிறது, காங்கிரஸ் மீண்டும் அதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது சொல்கிறது. இன்றைக்கு திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஆட்சிக்கு வரதை தாண்டி மற்ற அமைப்புகள் பலம் பெறத்துக்கான சூழல் இன்று ஏற்பட்டிருக்கிறதா? நம்பர் 1. இதை தாண்டி விஜயகாந்த் இந்த சூழ்நிலையில என்டிஏல இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதா? பாமக போல் அவரும் வேறொரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். உங்களுக்கு திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தாங்கள் தான் என்று முன்னிறுத்துபவர்கள் பல்வேறு கூறுகளாக பிரிந்திருப்பதால் அவர்களிடம் பலம் இல்லை. இரண்டாவது, ஆட்சிக்கு வர அளவுக்கு பலம் இல்லை, ஆனா சிக்னிபிகண்டா தங்களுடைய பிரசன்ஸ் கூட இருக்குமான்றது சந்தேகம். இரண்டாவது, திரு விஜயகாந்த் பத்தி கேட்டீங்க. அவர் என்டிஏல இணைப்பது மிகவும் சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். பிஜேபி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவரை கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியாக ஏற்றுக்கொண்டு தரப்போகிறதா? நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதை வலியுறுத்தி அவர் சாதித்து காட்டினார். அதை போல நிலைமையை பிஜேபி மறுபடியும் ஏற்றுக்கொள்ளப் போகிறதா? ஏனென்றால் பிஜேபியினுடைய பொதுக்குழுவிலே அவர்கள் தங்களுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவரும் அந்த அணியில இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வருவதாகவே நான் கருதுகிறேன். 2016 தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பல விஷயங்கள் இட்ஸ் டூ early. இந்த நிலை தொடரலாம், இதே எதிர்பார்ப்புகள் இதே ஹேசியங்கள் தொடரலாம், அல்ல அடியோடு மாறலாம். நேர்களுடைய பார்வை என்ன பார்ப்போம். 2016 அதிக வரவேற்பை பெறப்போகும் முதலமைச்சர் வேட்பாளர் எந்த கட்சியின் வேட்பாளர்? பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் 28%, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று 32%, மாற்று அணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று 40% தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மாற்று அணி அப்படிங்கும் போது இது பல அணிகளாக இருக்க போகிறதா? ஒரு பிரம்மாண்டமான மாற்று அணி இருக்க போகிறதா? இவையெல்லாம் எதையுமே இப்ப சொல்லிட முடியாது. இட்ஸ் டூ early என்றுதான் சொல்லியாக வேண்டும். அதிமுகவுக்கான அந்த 40% எங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் தயவு செய்து அதில் செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு விவாதமே பாமக ஆட்சிக்கு வருமா என்பதுதான். அதில் போடும்போது மாற்று அணி என்ன மாற்று? இப்படித்தான் ஊடகங்கள் செய்த கோளாறின் காரணமாக தமிழ்நாட்டில் இந்த 2 இயக்கங்களும் மாறி மாறி ஆட்சி செய்தது. எல்லோருக்கும் பொறுப்பிருக்கிறது திராவிட இயக்கத்தை மாற்று அணிகள் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் தான் என்று மாற்றி என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி பாமக அல்ல. பாஜக சொல்கிறது, காங்கிரஸ் சொல்கிறது, ஜி.கே. வாசன் சொல்கிறார், பாமக நிச்சயம் சொல்கிறது. யாருக்கான வாய்ப்பு இருக்கிறது? இதை சொல்ல போவது 2016 தேர்தல். அதற்கான பரபரப்பு தொடங்கிவிட்டது என்று மட்டும் நம்மால் இந்த தருணத்தில் சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விவாதத்தை நடத்த இருக்கின்றோம். வெளியுறவு கொள்கை. இந்த ஒரு வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்துடைய ஒரு பிரையாரிட்டியாகத்தான் தொடக்க நாளிலிருந்தே பார்க்கப்பட்டது. சார்க் தலைவர்களை தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தார். அதுல பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் அடக்கம். ஆகிய காரணத்தினால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் ஒரு புதிய அத்தியாயம் உதயமாக இருக்கிறது, உதயமாக கூடும் அப்படின்னு தான் நம்பப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானுடைய நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இந்திய காஷ்மீர் பிரிவினைவாதிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த, இந்தியாவில் சில குழப்பங்களை விளைவிக்கவே பாகிஸ்தான் தொடர்ந்து விரும்புகிறது அப்படின்னே பட்டது. இந்திய பிரிவினைவாதிகளை பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் சந்தித்து பேச முயற்சி செய்தார்கள், பேசினார்கள். அப்படிங்கிற காரணத்தினால் இந்த ஒரு பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து அதே பிடிவாதத்தை பாகிஸ்தான் பிடிக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், நான் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே இந்த பிரிவினைவாதிகளிடம் பேசுவதை என்னுடைய பிரையாரிட்டியாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் துளியும் மாறவில்லை. நம்மளுடைய வெளியுறவு கொள்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் பலனளிக்கவில்லையா? பாகிஸ்தானுடைய பிடிவாதத்தை நாம் எப்படி சமாளிப்பது? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மோடி அரசாங்கம் வந்தால் இதுல பல மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பல கேள்விகள் எழுந்திருக்க இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம்.
பாகிஸ்தான் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கிறது. இந்தியாவில் எப்படியெல்லாம் குழப்பத்தை விளைவிக்கலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து வரக்கூடிய விஷயம். இந்தியா உள்ளிட்ட ஜனநாயக நாட்டுல ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அரசியல் கட்சியில சேருவாங்க. பாகிஸ்தான்ல ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ராணுவத்துல சேருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பேச்சு உண்டு. பாகிஸ்தான்ல உள்நாட்டுல பல குழப்பம். இந்த குழப்பத்துக்கு ஒரு மருந்தாக இல்ல ஒரு அரசியல் ஆயுதமாக இல்ல கேடயமாக காஷ்மீர் விவகாரத்தை எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது. அதுபோல்தான் இப்பொழுதும் தொடர்ந்து செய்கிறது. இந்த ஒரு அணுகுமுறையில் மாற்றம் இல்லை. தீர்வு என்ன என்ற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன், அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். பாகிஸ்தான் தொடர்ந்து முரண்டு பிடிக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்திய பிரதமருடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து அவங்களுடைய அணுகுமுறையில மாற்றம் இல்லை. பிரிவினைவாதிகளோடு பேசாதீங்கன்னு சொன்னோம், பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை துண்டிக்கப்பட்டதானால் அந்த அணுகுமுறை எந்த பயனையும் அளிக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து அதையத்தான் செய்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது இந்த அரசாங்கம் இதை சரியாகத்தான் கையாளுகிறதா? பாகிஸ்தான் பாலிசியில இன்னும் அந்த குழப்பங்கள் நீடிக்கிறதுங்கிற ஒரு விமர்சனம் எழுகிறது. அதாவதுங்க, குழப்பம் என்ன இருக்குதுல, பேச முடியாதுன்னு சொன்னா பேச முடியாதுன்னு அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல ப்ராப்ளம் வரும்பொழுது ஸ்ட்ராங் ரிட்டாலியேஷன். அதை அந்த பாகிஸ்தானுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சீஃப் ஒரு பத்திரிகை செய்தியில நான் பார்த்தேன், வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கால சொல்லும்போது, எதற்காக இந்தியா எங்களை இப்படி தாக்குகிறது என்பதை புரியவில்லை. கடந்த காலங்களில் யுத்தம் நடந்த போது கூட இந்த அளவுக்கு தாக்குதல் நடக்கல, ஆனா இப்போ 5 நாட்களாக மிக பிரம்மாண்டமான தாக்குதல் நடக்கிறது என்று அவர்கள் புலம்பினார்கள். என்னன்னு கேட்டா, இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறது, செப்பரேட்டிஸ்ட் லீடர்ஸோட பேசக்கூடாது. கடந்த காலம் பேசிக்கலாம், இப்ப பேசக்கூடாதுன்னு சுஜாதா சிங் சொன்னதுக்கு பிறகு பேசுவார்கள் என்று சொன்னால் அந்த பேச்சுவார்த்தை தொடர முடியாது என்று சொன்னோம். இன்றைக்கு அதே நிலைமையில தான், இன்றைக்கு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. பாகிஸ்தானோட பேசிதான் ஆகணுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவோடு உறவு இல்லாமல் இருந்தது, இஸ்ரேலோடு இந்த நாட்டுடைய உறவுகள் துண்டிக்கப்பட்டிருந்தது. அப்பெல்லாம் என்ன பல்லாண்டு காலமாக இருந்தது, இப்ப என்ன ஆயிட போகுது? அதனால இந்த நிலைப்பாடு பாகிஸ்தான் பிரதமர் எடுப்பாருன்னு சொன்னா இந்தியா டஃப் ஸ்டாண்ட் தான் எடுக்கும். அந்த டஃப் ஸ்டாண்ட் தொடர்கிறது. நம்ம ஒன்னும் வளைந்து கொடுக்கலையே அப்படிங்கறது அவருடைய நிலைப்பாடு. பிரிவினைவாதிகளோடு பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. பாகிஸ்தான் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்குமானால் there will be a clash, இல்லையா? அதாவது நமது பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை மோர் ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸ், சவுண்ட் ஓவர் சப்ஸ்டன்ஸ். வாய்ச்சொல்லில் வீரராகவும் நடை உடை பாவனையில் அழகு காட்டக்கூடியவர். ஒன்னு கேட்டா அப்பப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போறாருன்னு சொல்றாங்க நமது பிரதமர் மோடிஜி அவர்கள் வெளிநாடுகளில். இல்ல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா முதல்ல என்னவோ பெரிய மாற்றங்கள் வந்துடும் அப்படின்னு எல்லா சார்க் மாநாடுகள் கூட்டாங்க. வெளியுறவு கொள்கைன்னு வச்சு தனியாக பாகிஸ்தான் பார்க்க முடியாது. இதேதான் சைனால என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான்ல கடந்த 6 மாதங்களாக வரலாறு காணாத விதமாக சுடப்பட்டிருக்குது, அங்க சண்டை நடக்குதுன்றது சந்தேகமே இல்லை. சைனாவுடைய தலைவர் இந்தியாவில் இருக்கச்சு அதே நாள்ல இந்திய இடத்தை ஆக்கிரமிச்சாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் ஆக்கிரமிக்காத இடத்துக்குள்ள உள்ள வந்துட்டு போனாங்க. அப்பயும் அவர் கூட பேசினாரு. அதாவது வெளியுறவு கொள்கை என்பது நமக்கு காரியம் பெருசா, வீரியம் பெருசானா காரியம்தான் பெருசு. நமது ஜவான்களுடைய உயிர் முக்கியமா இல்ல நம்ம நாட்டு வெளிநாடுகளில் பரஸ்பர உறவு நம்ம 2 நாடுகள், இதுதான் முக்கியம். இதுல பாகிஸ்தான் விவகாரத்துல பேச்சுவார்த்தை ரத்து என்பது தவறா? அதாவது ஒரு இந்தியனாக பார்க்கச்சு எனக்கு என்ன பண்ணும், வீரத்துக்கு அடிக்கு அடி, உதைக்கு உத, கண்ணுக்கு கண் அப்படின்னா பேசுறதுக்கு அழகா இருக்குது, எனக்கு கூட பிடிக்குது. ஆனா நீங்க வெளில இருந்து கொஞ்சம் அப்ஜெக்டிவா பாருங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர், வெளிநாட்டினுடைய பிரதமர் யாருடன் அவர் பேசலாம் பேசக்கூடாது என்று சொல்வது நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அது தவறு என்கின்றேன். இல்ல தெளிவா புரிஞ்சுங்க. பேசுவது தெளிவா புரிஞ்சுங்க. தீவிரவாதியுடன் பேசுவது தவறு என்பதை நான் நினைக்கின்றேன். ஆனால் அதை சொல்லக்கூடிய உரிமையும் அதை செய்ய வைக்கக்கூடிய இதுவும்
நமக்கு இல்ல. நமக்கு இல்ல. ஐயா when you interpret, when you interrupt me, problem நடக்குது. உங்கள்ட்டே தான் ஏன் தவறான ஒரு இத சொல்லி நீங்க வந்து அது அப்படியே ரொம்ப பாயிண்ட் அப்படி நாராயண சொல்லிட்டாங்க. வேணா வேகத்துக்கு நாராயணன் அதுவல்ல என்னுடைய உங்கள்ட்டே தான் வரேன். என்னுடைய கேள்வி நம்ம சொல்ல முடியாதுங்கிறீங்க. சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கமா இருந்தாலும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் பிரிவினைவாதிகளால் பேசக்கூடாது இல்லைங்கிறீங்க. உரிமை இல்லைன்னு சொல்ல நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க தெளிவாக இல்ல. நான் என்ன நீங்க போய் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, யூ கேன் கோட் மீ அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நீங்க சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. ஆனா அதை நீங்க வந்து நீங்க இங்கேயே பல நேரங்கள்ல நம்ம நாட்டில் இருக்க உள்நாட்டில் இருக்க தீவிரவாதிகளோட நம்ம பேசுறோம். ஆனால் இது என்ன பண்ணணும்னா, நீங்க யூ கேன் டேக் அ டஃப் ஸ்டாண்ட். நான் வந்து காஷ்மீர் வந்து நம்ம நேருக்கு நேரா தான் பேசணும் அப்படின்றது தவறு இல்ல. அது வந்து சரியான இது. நம்ம இந்தியா கடந்த காலத்திலையும் வருங்காலத்திலையும் அதை தான் செய்யணும். காஷ்மீர்ல நம்மளுடைய இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு விடக்கூடாது, நியாயமான இது. ஆனா பேசவே மாட்டேங்கிறது ஒரு டிப்ளமசியா? நீங்க ஆட்சியில் இருந்தபோது சொல்லிருக்கீங்க, அது தரச வலியுறுத்தி இருக்கீங்க. பாகிஸ்தானிடம் இதே தான் வலியுறுத்தி இருக்கீங்க. என்ன ஏங்க கார்கில்ல வந்து நம்ம ஆளுங்க இடத்த ஆக்குபை பண்ணி நீங்க பேச சொல்ல மாட்டாரு. கேளுங்க, அதை கேள்வி கேளுங்க. இந்த அரசாங்கம் பஸ்ஸ விட்டது யாரு? அதை வந்து நம்ம ஆளுங்க நீங்க பேசக்கூடாது அப்படின்னு மோடி என்ன சொன்னாரோ இதே சுஜாதா சிங் தான் அப்பயும் வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் மாற்று கருத்து இல்லை. தெளிவாக அப்படி சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர் அந்த உரிமையை நாங்க கேட்க செய்யாட்டா இப்ப அவங்க கூட பேசாததால நமக்கு லாபமா நஷ்டமா? அதுதான் கேள்வி. இந்தியாவுக்கு லாபமான விஷயத்தை செய்யக்கூடியதுதான் நம்மளுடைய பிரதமருடைய வேலை. இந்த நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகள் சைனா கூட அதே தான் நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஏன் உடனே நீங்க அப்படியே ஏன் இந்த மாத்துறீங்க? அந்த கேள்வி சைனா பாகிஸ்தானோடு இவங்க இவ்வளவு தப்பு பண்ணியும் நம்ம பேசாதன்னு சொல்லி பேசியும் அவங்களோட உறவு வச்சுக்கணும் அப்படின்னா வைக்கிறதுனால என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப ஏன் இவர் வாஜ்பாய் ஏன் அந்த பஸ் விட்டாருன்னு கேளுங்க. அந்த கேள்வி சார், அதாவதுங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன் பேசினா என்ன தப்புன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். நவாஸ் ஷெரீப் அந்த நாட்டில் இருக்கிற தீவிரவாத குழுக்களோட பேசுவதை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை. நீ பேசிக்கோ, பணத்தை கூட கொடுத்துக்கோ. இந்த நாட்டுடைய காஷ்மீர் தீவிரவாதி குழுக்களோடு நான் பேசுவேன் என்பதை சொல்லுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பிரிவினவாதிகளோட பேசுவேன் என்பதை சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை பேசக்கூடாதுன்னு சொல்வதற்கு இந்திய அரசாங்கத்துக்கு, இந்திய பிரதமருக்கு, இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி உரிமை இருக்கிறது. பாருங்க, மோடி அவர்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கட்டும், ஆனா இந்த நாடு இந்த நிலைப்பாடை எடுப்பதிலே தவறு இது பண்ணாதீங்க. ரொம்ப தவறு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் டப்பா நடந்துக்கிறதுனால தான் அவன் அலறான். ஏன் எதுக்காக அடிக்கிறாங்கன்னே தெரியலங்கிறான். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, எத்தனை தடவை அவர்கள் பேசினாலும் கூட மரியாதைக்குரிய நாராயணன் அவர்கள் நடுவுல பேசுற பழக்கமே இல்ல அவருக்கு. எப்பயுமே நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு என்னமோ பேசுறாரு, ஏன் தெரியல. அது நேச்சுரல். அவருடைய அந்த வீக்னஸ் புரியுது. அந்த இந்த விவகாரத்துல காங்கிரஸ்க்கு இருக்கிற வீக்னஸ் நல்லாவே தெரிகிறது. நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்துல மத்திய அரசாங்கம் சரியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறது. இன்னும் டஃப்பா கூட எடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இதை ஒரு காரணம் நிலைப்பாடு மாறாம we should not go to the negotiating table. Certainly not. அதுவும் இல்லாம இப்போ காஷ்மீர் தேர்தல் நடக்க போகிறது. இதுக்கு கூட தொடர்பு இருப்பதாகத்தான் நான் சந்தேகிக்கின்றேன். இப்ப டிசம்பர்ல நடக்குது. இப்ப அதனால இதற்கு ஒரு காரணம் இங்க தூண்டி விடுவதற்காக நவாஸ் ஷெரீப் செய்யலாம். அதை அலோ பண்ண கூடாது. கரெக்டா தான் சொல்லிருக்காரு அவரு. தேர்தலுக்கான பேச்சு ஒழிய நாட்டு நலனுக்கான பேச்சான்றது அநேகமா இந்த இன்றைய தலைப்பே மரியாதைக்குரிய திரு நாராயணன் அவர்கள் புரிஞ்சுக்கல. நவாஸ் ஷெரீஃபோட பேச்சை வச்சுதான் இன்றைக்கு தலைப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா அவர் சொல்வது போல சில கேள்விகள் எழவே செய்கின்றன. சைனா இன்க்ளூட் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க? சைனாவோட பேசாத அப்படின்னு. நீங்க சைனா இன்க்ளூட் அதே போல இன்க்ளூஷன் அவர் சொல்வது போல சைனீஸ் பிரீமியர் இங்க இருக்கும் போது நடக்குது. பாகிஸ்தான் ஒரு விஷயத்துல ஒரு டஃப்னஸ் காட்டுறீங்க, ஏன் சைனா விஷயத்துல இல்ல? you should understand one thing. நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தான் அடாப்ட் பண்ண முடியும்.
ஏன் சைனாவோட பண்ணக்கூடாது பண்ண முடியாதுன்னு சொன்ன இன்னொரு விஷயம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஆனா பிஜேபி அரசாங்கத்தில் இருக்கும்போது ஒரு விவகாரத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கும்போது முடியுமா? இதே போல இன்ட்ரூஷன் சைனீஸ் சைடு வந்து யூபி ஆட்சி காலத்தை செய்யும் போது சல்மான் குர்ஷித் சைனாவுக்கு போக கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. பாருங்க சார், நீங்க வந்து இப்ப சைனா விஷயத்துல கொஞ்சம் இருங்க. எல்ஓசி இங்க வந்து எல்ஓசின்னு ஒன்னாவது இருக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் மேக்மோகன் லைன் இருக்கு. அதை நாம அக்செப்ட் பண்றோம், அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் அந்த லைன் ஆஃப் நம்முடைய அருணாச்சல் பார்டர்ல ரோடு லே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். அதனால இவர்கள் பண்ணது வேற, பிஜேபி அரசாங்கம் உண்மையிலே நல்ல விஷயங்கள் செஞ்சு கொண்டு தான் நடந்தது. சைனீஸ் பிரீமியர் இங்க இருக்கும்போது இன்ட்ரூஷன் நடந்தது. அங்க இன்ட்ரூஷன் காரணம் காட்டி பேசாத. இல்ல இங்க பாருங்க, நான் சொல்றேன் இன்ட்ரூஷன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் இங்க இருக்கு, பிரீமியர் சைனா இங்க வந்த போது மாத்திரம் இல்ல, இன்ட்ரூஷன் எப்பவும் இருக்கிறது என்பது வேற. ஏன் சல்மான் குர்ஷித் சைனாவோட டீல் பண்ணக்கூடாது? He should not go to China அப்படின்னு ஸ்டாப்பிள்டு விசா போல பிரச்சனை வரும் பொழுது அதை சொன்னோம். ஸ்டாப்பிள் விசா கொடுத்தா பாருங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது எடுக்கப்பட்ட இன்ட்ரூஷன் போது சல்மான் குர்ஷித் சைனா போக கூடாது இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அதனால போக கூடாது பாருங்க. இவரு ஒரு மேற்கோள் காட்டினார், அதாவது வாஜ்பாய், நான் கண்டிப்பா வரேன், வாஜ்பாய் வந்து பஸ் விட்டாருன்னு. இப்பவும் சொல்றோம், பாகிஸ்தானா இருந்தாலும் சரி சைனாவா இருந்தாலும் சரி, நாம் நம்மளுடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆனாலும் கூட வாஜ்பாயினுடைய வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூ கேன் சேஞ்ச் தி ஹிஸ்டரி நாட் தி ஜியோகிராபி. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, சைனா நம்முடைய அண்டை நாடு, நல்லுறவை வளர்க்கணும். அதேதான் சொல்ல வரேன், அங்கதான் சொல்ல வரேன், இப்ப கூட சொல்றேன். பாகிஸ்தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னால் நாம பேசுறது தப்பு இல்லை. ஆனா நாம என்ன சொன்னோமோ அதே ஸ்டாண்ட்ல அவங்க இருக்கும் பொழுது நாம் மாற்றிக்கொள்ளணும்னு இவர் விரும்புறார் பாருங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிரிவினைவாதிகளோட பேசக்கூடாது அப்படிங்கிறது போன அரசாங்கம் உறுதியாக நின்றது. பேச்சுவார்த்தை கேன்சல் ஆகல. ஏன் இன்னைக்கு விமர்சனம் செய்றீங்க? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பல வெளிநாடுகள்ல பாலிடிக்ஸ் should stop at the water's edge என்று இதுல விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா பிஜேபியோ காங்கிரஸோ இந்த விவகாரத்துல ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது செஞ்ச அதே விஷயத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஏமான ஒரு விஷயமா? ஒரே ஒரு இது அதுல வந்து நாங்க சரியாக சென்ற முறை செய்ததுதான். இப்ப நாங்க வந்து இரண்டு நாக்கோடு பேசுபவர்கள் நாங்கள் அல்ல, எப்படின்னு தெளிவுபடுத்த விரும்புறேன். போன முறை நாங்களும் இதை சொன்னோம். ஆனால் அந்த நாட்டிலிருந்து வந்தபோது பிரிவினைவாதிகளோடு அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அப்படி பேசி இருந்தாலும் நாம் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தோம். சொல்றத கேட்க மாட்டேன்னு பிடிவா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், அது தப்புன்னு சொல்றோம், அதையும் மீறி அவன் பண்ணிட்டே இருந்திருக்கான், விட்டுருக்கோம் அப்படின்னா நல்ல விஷயமா என்ன? நல்ல விஷயம் இல்ல. ஆனா எது முக்கியம்னு பார்க்கணும், எதுல விட்டு கொடுக்கணும்னு பார்க்கணும். நான் சொல்லல, சேகர் குப்தா இவர்களை மோடியை ஆதரிக்கின்ற சேகர் குப்தா என்ன சொன்னார் தெரியுமா? சீனா வாரும்போது எப்படி இந்தியாவை விட அவர்கள் தாங்கள் தான் பாஸ்னு காட்டினாங்களோ, அதே இத 3 நாள்ல சீனாவுடைய தலைவர் இங்க இருக்குச்சு, நம்ம நாட்டினுடைய பகுதிகளை ஆக்கிரமித்து பலார்னு கண்ணத்தில் அடிக்காம செஞ்சுட்டு போயிட்டா. நான் சொல்லலைங்க, இவரை ஆதரிக்கின்ற சேகர் குப்தா சொல்றாரு. அதனால இவர் சொல்றது என்னன்னாங்க, மோடிக்கு வந்து அழகா சீன் போட்டு காட்டுறாரு. அவர் வெளிநாட்டில் இருக்குச்சு நான் விமர்சிக்க விரும்பல. ஆனால் இந்த இதை பொறுத்தவரை அவர் அணுகுமுறை தவறு, சொல்வது தவறு இல்லை. மொத்தத்துல என்ன பண்ணிருக்கணும் சார்? இல்ல எத்தனை பேர் செத்தாங்க சார்? எத்தனை சிப்பாய்கள் செத்தாங்க நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் 6 மாசத்துல எத்தனை ஜவான்கள் இறந்தார்கள் சொல்லுங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க 6 மாதம் சார்? கடந்த 6 மாதத்திலே எத்தனை ஜவான்கள் இருந்தார்கள்? பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அலறாங்க, எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் கேஸ் விட்டுட்டு நீங்க ஏதோ போறீங்க. பிஜேபியோட அணுகுமுறை இப்படித்தான் சார். நீங்க தான் சார் சொல்லலாம், நீங்க தானே எத்தனை பேர் சொன்னா தெரியுமா தெரியுமான்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது நம்பர். நீங்க நல்லா ஆட்சியில் இருக்கவங்க கரெக்டா கவுண்டர் பண்றீங்க சார், கவுண்டர் பண்றீங்க, சரியா கவுண்டர் பண்ணுங்க. எத்தனை பேர் இருந்தார்கள் நீங்க சொல்லுங்க நம்பர். எனக்கு தெரியாது. சரி, நான் இப்ப 1000 சொன்னா நம்பிடுவீங்களா சார்? நீங்க தான் 10க்கும் மேற்பட்டவர்கள் வச்சுப்போம். இரண்டு உண்மையா இல்லையா? I am not aware of the facts. I don't have the facts. கடந்த 6 மாதத்திலே 10க்கும் மேற்பட்ட நமது வீரர்கள். I believe you. அந்த அத்துமீறலை பாகிஸ்தான் செய்து நம்ம சொல்லியும் செய்யாதுன்னு சொல்லுதுன்னா
நம்ம வந்து நெகோசியேட்டிங் டேபிளுக்கு போய் நம்ம சொல்லியும் செய்யாத ஒரு நாட்டுக்கிட்ட நம்ம கொஞ்சம் இல்ல கிளியரா வாட் இஸ் யுவர் ஃபைனல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஃபைனல் அப்ஜெக்டிவ் ரெண்டு. ஒன்று, நமது நாட்டில் உள்ள தீவிரவாதத்தனம் பிரிவினைவாதிகள் ஒடுக்கப்படணும்ன்றல இல்ல, நமது இடம் ஒரு இது ஒடுக்கக்கூடாதுன்றது இல்ல. அது மட்டும் இல்ல, 2 நாடுகளும் வளரணும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வளர முடியாது. யாரு போர் தொடுக்கிறேன்னு சொன்னாங்களா? போர் தொடுக்கிறேன்னு யார் சொன்னாங்க? என்ன நடக்குது? இது நடக்குதா? இந்த 2 நாட்டுக்குள்ள உறவுகள் இருக்குதா? யூபி ஆட்சி காலத்துல பாகிஸ்தான்ல யூபி ஆட்சி காலத்துல இது ஒரு மும்பை தீவிரவாத சம்பவத்துக்கு பிறகு சஸ்பெண்டட் டாக்ஸ். தப்பா? நீங்க எது ஆணைக்காரனா குதிரை போறேன்னு பாத்தீங்கன்னா மக்கள் அப்ப இல்லைங்க என்ன நிலைப்பாடு இருக்கணும்னு இருக்கு. வீரமா கேட்கலாம். அது வேணா வீரமா இருக்கிறவங்க விவேகமா இருக்காரு. அப்பயும் டாக்ஸ் நம்ம சஸ்பெண்ட் பண்ணோம். அப்பயும் நம்ம டாக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணோம். பாராளுமன்ற இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் ஹெட் இது பிளேஸ வந்து கொலை பண்ணாங்களே, அப்ப என்ன பண்ணோம்? பேச்சுவார்த்தை ரத்து செஞ்சோம். அதான் எதற்கு என்னென்ன நேரங்கள் இருக்கு. ஆனா அந்த நாட்டுடைய உறவை துண்டிச்சு ஒரு சின்ன பாவத்தை தான், ஒரு சின்ன தப்பை தான் பாகிஸ்தான் செஞ்சிருக்கும். நம்ம இதுக்காக எல்லாம் பேச்சுவார்த்தையை ரத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் என்று இருந்தாலும் நான் இன்றைக்கு எழுதி தரேன். என்று இருந்தாலும் எந்த அரசும், எங்களது அரசும் சரி, பிஜேபி அரசும் சரி, பேச்சுவார்த்தைகளுக்கு சென்றே ஆக வேண்டும் என்பதில் மாற்றம் இல்லை. இதுதான் பொதுவா வந்து பலர் வலியுறுத்துவது. we have to be, நிச்சயமாக பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கக்கூடியது. நெகோசியேட்டிங் டேபிள்ல இருந்து நம்ம வித்ரா பண்றதுனால நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா அப்படிங்கறத கேள்வி. இங்க பாருங்க, இட்ஸ் ஆல் சைக்காலஜி இன்வால்வ். அவர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றோம், டாக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம், இப்ப திருப்பி நான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன்னு ஆரம்பிக்கிறார். நீங்க இப்ப போய் பேசுனீங்கன்னா யூ பிகம் வீக். திருப்பி நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கவே, இவர் வந்து விஷயம் தெரிஞ்சவர். நீங்க யூ கேனாட் ஈக்குவேட் சைனா வித் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா வித் பாகிஸ்தான்ல ஈக்குவேட் பண்ண முடியாது. அது வந்து ஃபாரின் அஃபேர்ஸ்ல, ஃபாரின் ரிலேஷன்ஸ்ல அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நமக்கு பலம் என்ன, சைனாவுக்கு பலம் என்ன, நமக்கு பலம் என்ன, பாகிஸ்தானுக்கு பலம் என்ன, எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு தான் யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. அந்த டிஃபென்ஸ் விஷயங்கள்லாம் சொன்னா, இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் செஞ்சோம் சொன்னா பேச்சுவார்த்தை பரவாயில்ல, நீங்க பேசுறத பேசுங்கன்னா அப்புறம் உள்ள வந்து தீவிரவாத நம்ம இங்க இருக்கிற சில தீவிரவாத பயங்கரவாத குழுக்கெல்லாம் பேசுறான்னு ஆரம்பிப்பான். அது கொலை பண்ணுவீங்களா? பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஸ்டாண்டு ஜம்மு காஷ்மீர் நம்முடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். இன்னும் கேட்டா ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு 87 சீட் அசம்பிளி சீட், இப்போ ஆனா மொத்தமா சீட் 111 ஜம்மு காஷ்மீர்ல. அதுல 24 சீட் பாக் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு. நாம இன்றைக்கும் அப்படிதான் வச்சிருக்கிறோம். 87 தான் எலெக்ஷன் நடக்கும். மீதி 24 சீட்டுக்கு பார்த்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கிற பகுதிகளுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். எந்த காரணத்தினால? என்றைக்கா இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் என்பது பாக் ஆக்குபைட் காஷ்மீர் நம்மளுது. அதுக்காக தான் அதையும் அப்படி வச்சிருக்கிறோம். மாற்று கருத்து இல்ல. இவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படிங்கிறாங்க. பல தீவிரவாத இயக்கங்களை, பிரிவினைவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவில் ஊக்குவிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. பாகிஸ்தான் ஆகட்டும், இல்லாட்டி காஷ்மீர் ஆகட்டும், தொடர்ந்து ஊக்குவிச்சிருக்கு. என்கரேஜ் பண்ணணுமா? should we act tough? should we act tough? should we not be tougher? எந்த ஒரு விஷயத்திலையும் we have to act toughன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து. ப்ளீஸ் லெட் மீ finish up. நீங்க இன்டரப்ட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு கேள்வி பேசாம. You have to be tough, at the same time you have to be at the negotiating table. தான் எங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு, வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல வந்து வழக்கம் போல அவர் வந்து he is playing to the gallery. Diplomacy is not playing to the gallery. இது வந்து அரசியலுக்காகவும் தேர்தலுக்காக சொன்னாரு. தேர்தலுக்காகவும் செய்கிறது டிப்ளமசியோ வெளியுறவு கொள்கையோ இருக்கக்கூடாது. எது நாட்டுக்கு நல்லது, இந்தியா எங்களுடைய நாட்டுடைய கொள்கை. அவங்களுக்கு என்னன்னா அரசியல் தான் முக்கியம், அவங்களுக்கு இந்தியா முக்கியம். பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது தேர்தல் போறது அல்ல. அவர் சொன்ன விஷயம் பாகிஸ்தான்ல தேர்தலுக்காக ஒரு காஷ்மீரை ஒரு பகடக்காயா பயன்படுத்துறாங்க. இப்ப சொல்றேன், நவாஸ் ஷெரீப் பேசியது ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடந்து பிரச்சனை அதற்கு மட்டுமல்ல, நவாஸ் ஷெரீஃபுடைய செல்வாக்கு பாகிஸ்தானில் சரிந்து வருகிறது. அங்க வந்து காஷ்மீரை பத்தி பேசினா இந்தியாவுக்கு பிரச்சனை அந்த ஒரு செல்வாக்கத்தை மீட்கலாம் அப்படிங்கிறது நவாஸ் ஷெரீஃபுடைய எண்ணம். நிச்சயமாக அந்த ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் அல்ல. அதை இந்தியா எப்படி கையாளணும், அது தவறானது, பாகிஸ்தான் செய்வது தவறானது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை எப்படி கையாள்வது என்பதில்
நிச்சயமாக மாற்று கருத்துக்களும் வெவ்வேறு கருத்துக்களும் இருக்கவே செய்கிறது. இந்த ஒரு விவகாரத்தில் ஒரு சுமூக தீர்வு ஏற்பட வேண்டும். இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மற்றொரு நாடு சவால் விடுவதை எக்காரணத்தை கொண்டும் பொறுத்திருக்க முடியாது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே சி ராகவன் அவர்களுக்கும் மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.